Om Sai Ram. Welcome to Grandma's class. In this video, we are going to watch the lesson Eidgah, Section 1, Prose, Term 1 English, Standard 7, Samachir Kalvi. This story is written by Munish Premchand in Hindi and it has been translated to English by Umar Raman. Before going into the story, let us see the glossary. Dazzling, extremely bright, அப்படி பளபளப்பாக ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது. tattered, torn, கிழிந்த அப்படின்னு அர்த்தம். கிழிந்து போன ஆடைகள், அதுதான் torn ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். suburbs, outskirts, out of the city, the area which is found out of the city is called outskirts. gaily, in bright colors. Now let us read the lesson. It is a story about a young boy of 4 years who is brought up by his grandmother and how they celebrate Eid. That is what is explained in this lesson. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. So here the author describes the nature, how it is bright and wonderful to wish the people a very happy Eid. ஸோ ஈத் திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக இயற்கை எவ்வளோ அழகாக இருந்தது அப்படிங்கிறத இந்த 3 லைனில் ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங், ரொம்ப அழகான ஆச்சரியமான ஒரு காலை நேரம். த ட்ரீஸ் லுக்ட் க்ரீனர் அண்ட் த ஃபீல்டு மோர் ஃபெஸ்டிவ். த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. ஸோ மரங்கள் எல்லாம் பச்சை நிறமாக ரொம்ப அதிகமான பச்சையாக தெரிஞ்சுது. ஸோ வயல்வெளிகள், இடம், சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப ஃபெஸ்டிவ் மூட், ரொம்ப ஃபெஸ்டிவலை, திருநாளை என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஈவன் த ஸ்கை, இட் ஹேஸ் அ பிங்க் க்ளோவாம். நீல கலர் வானம் கூட ரொம்ப பிங்க் கலரில் பளபளப்பாக தெரிஞ்சுதான். த சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் டேஸ்லிங் தேன் பிஃபோர். ஸோ சூரியன் கூட வழக்கமான இருந்த வெளிச்சத்தை விட இன்னும் அதிகமான பிரைட்னஸை கொடுத்தாராம். எதுக்காக? டு விஷ் த வேர்ல்டு ஹாப்பி ஈத். முழு உலகத்துக்குமே ஈது திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக சூரியன் கூட வழக்கத்தை விட அதிகமான பளபளப்பில் இருந்ததாக சொல்கிறாரு. த வில்லேஜ் வாஸ் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட், பரபரப்பு. த என்டையர் வில்லேஜ் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் ரெடி டு செலிப்ரேட் த டே. எவ்ரி ஒன் வாஸ் அப் ஏர்லி டு கோ டு தி ஈத்கா. ஸோ ஆல் த பீப்புள் இன் த வில்லேஜ் காட் அப் ஏர்லி to go to Eidgah. What is Eidgah? Eidgah is the place where people come together to offer their prayers to God. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் திருநாளில் வந்து தொழுகைக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ வழக்கமாக மசூதிக்கு போய் தொழுகிறது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் ஒரு பப்ளிக் பிளேஸில் எல்லோரும் நிறைய மக்கள் சேர்ந்து தொழுகை நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்காக மட்டும் யூஸ் பண்ணி தொழுகை பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஈத்கா. ஸோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக ரெடி ஆகிறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ரெடி டு கோ டு ஈத்கா. த பாய்ஸ் ஆர் மோர் எக்ஸைட்டட் தேன் அதர்ஸ். ஸோ நேச்சுரலி சில்ட்ரன் ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். பெரியவங்க வந்து தொழுகிறதுக்காக போகிறாங்க, சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களோட சேர்ந்து போகிறதுனால அவங்க ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். It is natural for the children to talk about the festival for a long time. So we will be planning how to celebrate or enjoy it. ஸோ நிச்சயமாக ஒரு திருநாள் வருதுன்னா அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றியே பேச்சாக இருக்கும். Finally the day had come. So the Eid day has come. And now they were impatient. Impatient, பொறுமையே இல்லாமல் இருக்காங்க இப்போ. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. So now they are going to the place called Eidgah. So naturally
Around that place, there will be small shops. So they were taking their treasure. Treasure refers to the money which they have accumulated. So they take the money out of the pockets, counting, recounting and putting it back. ஸோ அது வந்து இயல்பு. கையில் அவங்க சேர்த்து வச்சுருந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, அந்த காசுகளை எண்ணுறாங்க, திரும்பி எண்ணுறாங்க, மறுபடி பாக்கெட்டில் போடுறாங்க, திரும்ப எடுக்கிறாங்க, எண்ணுறாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான இயல்பு தான். எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்காக திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்துட்ருக்காங்க. Mahmud counted 1, 2, 10, 12. He had 12 coins. One boy called Mahmud, he had 12 coins. Then Mohsin, he counted 1, 2, 3, 8, 9, 15 coins. He has got 15 coins. With this money, they would buy countless things. So with these 15 coins, they can buy many things. Toys, sweets, paper pipes, rubber balls and much more. So once they go to the town, they could buy all these things. Thinking this, they keep on counting their money. The happiest of the boys was Hamid. There is one more boy, Hamid. He seems to be the happiest boy among all. He was only 4, thin and poorly dressed. Just 4 years old, very lean person and poorly dressed. ரொம்ப பாவமாக உடுத்தி இருந்தான். Last year his father had died of cholera. So he lost his father for cholera last year. Then his mother also died. So அவனுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. From then, Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. So after the demise of the parents, the boy was living with his granny Amina. ஸோ அவன் பெற்றோர் இறந்ததுக்கு பிறகு பாட்டி கூட தான் இருக்கிறான். ஆனாலும் he was as happy as a lark. ஸோ ரொம்ப சந்தோஷமான பிள்ளையாக அவன் இருந்தான். His happiness is compared to with that lark. She told him that his father had gone to earn money. பட் பாட்டி அம்மா அப்பா இறந்ததை சொல்லலை. அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அப்பா வந்து சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கிறாரு. And that his mother had gone to Allah to get lovely gifts for him. Mother has also gone to Allah to get him gifts. உனக்கு பரிசுகள் வாங்கிட்டு வர்றதுக்காக அல்லா கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் அந்த பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. This made Hamid very happy. ஸோ ஹமீதுக்கு இதை கேட்டது பிறகு இன்னும் சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும், அப்பா பணம் கொண்டு வருவார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை அவன் அனுபவித்தான். Hamid had no shoes on his feet. ஸோ அவனுடைய காலில் வந்து ஷூஸ் கிடையாது. The cap on his head was soiled and tattered. ஸோ அவன் தலையில் போட்டிருந்த தொப்பி வந்து சாயில்டு, ரொம்ப கந்தலாகி போயிருக்குது, கசங்கி கந்தலாகிருக்கு. அண்ட் tattered, அங்கங்கே கிழிஞ்சு இருந்தது, டோன். He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. So he expects, according to Granny's words, he was very happy to note that father is going to come back with sacks full of silver. ஸோ அப்பா திரும்பி வரும்போது வெள்ளி அப்படியே மூட்டையாக வெள்ளி எடுத்துகிட்டு வருவார். அண்ட் மதர் வித் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அல்லா, அம்மாவும் அல்லா கிட்ட இருந்து நிறைய பரிசுகள் கொண்டு வருவாங்க. Then he would have more than Mahmud, Mohsin, Noore and Shami. All these 4 boys are his friends. So now he thinks, though he doesn't have anything now, after the arrival of his father and mother, he will be having more than the other children. ஸோ அம்மா அப்பா கொண்டு வந்த பிறகு, இப்போ தன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட அம்மா அப்பா கொண்டு வந்த பிறகு நான் அவங்கள விட ரொம்ப பணக்காரனாக இருப்பேன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சி சந்தோஷமாக இருந்தான். பட் ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். ஆனால் பாட்டி ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி அன்ஹாப்பி. It was Eid and she did not have even a handful of grains. So today is a festival. Unfortunately, she didn't have handful of grains. ஒரு கையளவு கூட அவகிட்ட அரிசி இல்லை. If only her son were there, it would have been a different kind of Eid. தன்னுடைய மகன் மட்டும் இருந்திருந்தா, அதாவது ஹமீத்ஸோட அப்பா மட்டும் இருந்திருந்தா, the Eid would have been a different kind. இந்த விழா வந்து ஃபெஸ்டிவல் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும், வேறு மாதிரி இருந்திருக்கும். Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back, don't worry.
Now Hamid wants to go to Eidgah with other friends. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஈத்காவுக்கும் அங்கே இருக்க ஃபேர் பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் போகணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அவன் பாட்டிக்கிட்ட சொல்கிறான், கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, ஐல் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக். திரும்பி வர்ற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். பட் அமீனா வாஸ் worried. The old lady was very much worried. Other boys were going out with their fathers. ஸோ மற்ற பிள்ளைங்களாம் அவங்க அப்பா கூட போகிறாங்க, அப்பாக்கள் தொழுகைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. How could she let him go to the fair all by himself? ஸோ ஹமீதை மட்டும் எப்படி தனியாக அனுப்ப முடியும்? அதுவே பாட்டிக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. பட் ஸ்டில் ஹமீத் went. Hamid left with other boys. So along with other boys, Hamid went to Eidgah. Hamid was like one with wings on his feet. Wings on his feet, he was ready to fly. அப்படியே வேகமாக ஓடி போனான் எல்லாத்தோடையும். They ran on ahead of the elders and waited for them under the tree. ஸோ பிள்ளைங்க நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களோட சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு இடத்துல நிற்பாங்க. அதே மாதிரி இவங்களும் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு மரத்தடியில் நின்றாங்க, பெற்றோர்லாம் வரணுன்றதுக்காக. They reached the suburbs of the town. Now they have come to the outskirts of the town. டவுனுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஈத்கா நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. On both sides of the road were big houses of rich. So on the sides of the road they could find a big houses belonging to wealthy people. ஸோ பணக்காரங்களுக்கு சொந்தமான வீடுகள் ரெண்டு பக்கமும் டவுனுக்குள்ளே வந்த பிறகு இருந்தது. In the gardens, mango, lychee trees were full of fruits. அந்த வீட்டு தோட்டத்துலலாம் நிறைய பழ மரங்கள் இருந்தது. அதில் மேங்கோஸும் லீச்சிங்கிற பழமும் நிறைய காய்ச்சி இருந்தது. Then they came across the stores of the sweets vendors. So after crossing those houses, they were able to find the stores, small shops, sweet vendors and other things were sold there. ஸோ அதுக்கு பிறகு சின்ன சின்ன கடைங்க, பொருள் இனிப்பு விற்கிற கடை, பொம்மை விற்கிற கடைகள்லாம் வந்தது. All decorated so gaily. So the entire area was decorated with beautiful color papers. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த ஏரியாவே டெக்கரேட் பண்ணியிருந்தது. Every store had sweets piled up in heaps like mountains. Every sweet shop had lots of sweets like heaps. உங்களுக்கு தெரியும், ஸ்வீட் கடையில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படி குவிச்சு வச்சுருப்பாங்க, அப்படி மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குவிச்சு வச்சுருந்த ஸ்வீட் கடையெல்லாம் இருந்தது. Here ends this section 1 of your lesson. In this lesson, we have seen the festive mood of the people for Eid. People in the village are preparing to go to Eidgah in suburb of the city. Hamid, who is looked after by his grandmother, wants to go along with other boys. But the grandmother is very much worried because all the other boys are going along with their fathers, whereas Hamid has none. He has to go all by himself. But still, she permits and he goes with his friends. So on the way they see lots of things. At last they come to a place where Eidgah is. And he could see the sweet vendors who having the sweets like heaps of mountains in their shops. Links for second section and third section are available in the description box. You may watch that. Hope you understood the section 1. Thank you for watching. Like, share, subscribe to our channel Grandma's Class. Thank you. Om Sai Ram.